டெல்லியில் லிவ்-இன் பார்ட்னரையும் அவரது தோழியின் 6 மாத குழந்தையையும் கழுத்தை இறுத்து கொலை செய்த நபர் சிக்கியிருக்கிறார். காதலனின் சந்தேக வெறி இரட்டை கொலையில் முடிந்தது எப்படி? உத்தராகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சோனல் என்ற 22 வயது பெண்ணை நிக்கில் என்பவர் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் சந்தித்துள்ளார். இருவரும் காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ளாமல் லிவ்-இன் முறையில் சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். இதனிடையே சோனல் கர்ப்பமானார். இருவருக்கும் பெரிய அளவில் சம்பாத்தியம் இல்லாத நிலையில் குழந்தையை கலைக்க முடிவு செய்தனர். ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்ட நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு சோனலுக்கு குழந்தை பிறந்தது. அவர்கள் குழந்தையை வளர்க்க முடியாது என்பதால் குழந்தையை 2 லட்சம் ரூபாய்க்கு வேறொரு பெற்றோருக்கு விற்றுவிட்டனர். இதையடுத்து 2 பேரும் டெல்லியில் குடியேறினர். அங்கு சோனலுக்கு அதே பகுதியில் வசிக்கும் ரேஷ்மி என்ற பெண்ணுடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் காரணமாக அடிக்கடி ரேஷ்மி வீட்டிற்கு சோனல் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதனால் ரேஷ்மியின் கணவர் துர்கேஷுடன் சோனலுக்கு தொடர்பு இருப்பதாக நிக்கில் சந்தேகப்பட ஆரம்பித்தார். ஒரு நாள் சோனலுக்கும் துர்கேஷுக்கும் இடையே நடந்த வாட்ஸ்அப் சாட்டிங்கை பார்த்து நிக்கிலுக்கு சந்தேகம் மேலும் வலுத்துள்ளது. இதனால் சோனலுக்கும் நிக்கிலுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட ஆரம்பித்தது. இந்த நிலையில் சோனல் மீண்டும் கர்ப்பமாகியுள்ளார். இந்த முறை குழந்தையை கலைத்து விடலாம் என சோனல் தெரிவித்திருக்கிறார். ஆனால் நிக்கில் இக்குழந்தையை கலைக்க வேண்டாம் என்றும் குழந்தை பிறந்தவுடன் வாழ்க்கையில் செட்டிலாகிவிடலாம் என்றும் நிக்கில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதை கேட்காத சோனல் நிக்கிலுக்கு தெரியாமல் மருத்துவமனைக்கு சென்று கருவை கலைத்திருக்கிறார். ரேஷ்மியின் கணவர் சொல்லித்தான் சோனல் கருவை கலைத்ததாக நம்பிய நிக்கில் தலைக்கேறிய கோபத்தில் கடும் தகராறு செய்துள்ளார். இந்த சண்டை முற்றவே சோனல் ரேஷ்மியின் வீட்டிற்கு சென்று அங்கு வசிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு கோபம் தணிந்த நிக்கில் அடிக்கடி போன் மூலம் சமாதானமாக பேசி மீண்டும் வீட்டிற்கு வரும்படி சோனலை கேட்டுக்கொண்டார். ஆனால் சோனல் வர மறுத்துவிட்டார். இந்நிலையில் ரேஷ்மி தனது மகளை பள்ளியிலிருந்து அழைத்து வருவதற்காக சென்றுள்ளார். ரேஷ்மியின் கணவரும் வெளியில் சென்றிருந்தார். வீட்டில் சோனலும் ரேஷ்மியின் 6 மாத குழந்தையும் மட்டுமே தனியாக இருந்துள்ளனர். அதே நேரம் நிக்கில் அங்கு சென்று தன்னுடன் வரும்படி சோனலை வற்புறுத்த ஆரம்பித்தார். சோனல் வர மறுத்தால் அவரை கொலை செய்து விடுவது என்ற நோக்கத்துடன் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் பிளேடு ஒன்றை கையோடு எடுத்துச் சென்றுள்ளார் நிக்கில். இருவருக்கும் இடையே நடந்த வாய் தகராறு முற்றிய நிலையில் சோனலின் வாயில் டேப்பை ஒட்டி அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்தார் நிக்கில். இதேபோன்று 6 மாத குழந்தையின் வாயிலும் டேப்பை ஒட்டி கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார் நிக்கில். பச்சை குழந்தை என்றும் பாராமல் கொலையை அரங்கேற்றிவிட்டு பழைய டெல்லி பரோலி ஹால்வா என சுற்றித் திரிந்தவர் நண்பர் ஒருவர் வீட்டில் பதுங்கியிருந்துள்ளார். அவரது நடமாட்டத்தை கண்காணித்து வந்த போலீசார் நிக்கிலை மடக்கி பிடித்து கைது செய்தனர். உண்மையில் சந்தேகம்தான் கொலைக்கு காரணமா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.